Hello friends, welcome to Friends Canteen. என் பேர் ரிச்சர்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட லாஸ்ட் எபிசோடு வந்து நீங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு போத் நெகட்டிவ் ஃபீட்பேக் அஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரெண்டுமே கிடைச்சது. அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறேன். என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் கொஞ்சம் வச்சு பண்ண போறேன். இன்னைக்கு எபிசோட்ல வந்து என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, நான் வந்து ஆரஞ்சு சிக்கன் போட போறேன் வித் சோயா சாஸ் அண்ட் ஜிஞ்சர். அது வந்து என்னுடைய கிட்ஸோட ஃபேவரட். ஸோ இன்னைக்கு எப்படி ஆரஞ்சு சிக்கன் பண்றதுன்னு நான் காட்ட போறேன். இப்போ ஆரஞ்சு சிக்கன் பண்றதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சிக்கன் பிரெஸ்ட். இந்த சிக்கன் பிரெஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் இந்த சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணிருக்கேன். இது வந்து பாருங்க இந்த திக்னஸோட இருக்கு பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம கிரில் பண்ணும்போது கரெக்டா வரும். ஸோ இந்த திக்னஸ்ல வந்து இது பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு கட் பண்ணா கூட போதும். ஆனா பெரிய பிரெஸ்டா இருந்துச்சுன்னா அதை 3 கட் பண்ணுங்க. பட் இந்த சைஸ்ல இருக்கணும் பிரெஸ்ட். இது வந்து ஒரு கப்பு, இந்த கப்பு சைஸ்ல ஆரஞ்சு ஜூஸ். இது ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் புளிஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஆரஞ்சோட தோல். ஆரஞ்சு தோல் வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நல்லா சரவி ஒரு ஆரஞ்சு பழத்துடைய தோலை சீவி வச்சிருக்கேன் நான். இது பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் ஒரு 4 ஸ்பூன் இது வந்து கட் பண்ணிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பச்சை மிளகாய் வந்து இந்த சின்ன பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது தேவையான அளவு உப்பு. அப்புறம் இங்க கரம் மசாலா வந்து சும்மா ஒரு ஸ்பூனுக்கு டேஸ்ட்டுக்காக வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமேல இது சோயா சாஸ். இது எந்த மேக் இருந்தாலும் பரவாயில்ல, சோயா சாஸ் அது வாங்கினா போதும். இது வந்து தேன், ஹனி, அதை மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இது வந்து ஆயிலு. இது வந்து ஒரு 4 ஸ்பூனு ஆலிவ் ஆயில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வெஜிடபிள் ஆயில் கூட வேணா கூட போடலாம். நான் வந்து 4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு மெஷர் பண்ணி சோயா சாஸ் போட போகிறேன் நான். 1/2 கப்பு இது 1/2 கப் சோயா சாஸ் போடுவேன். இது இந்த 1 கப்பு ஆரஞ்சு ஜூஸ், இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் புளிஞ்சு எடுத்தது. நான் இந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர், இஞ்சி, பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் இங்கே 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் இது மேலே போட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் இதில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா, ஒரு 3 ஸ்பூனு தேன் ஆட் பண்ண போகிறேன், ஹனி. மூணு ஸ்பூன் ஹனி கொஞ்சம் கலக்கிக்கிறேன். இந்த கரம் மசாலா போட போகிறேன் நான். இது தேவையான உப்பு. அப்புறம் இதெல்லாம் கலந்த அப்புறமேல நான் இந்த ஆரஞ்சு தோல் பார்த்தீங்களா, சிறை வச்ச ஆரஞ்சு தோல் அதையும் நான் கொட்டிடுறேன் நான். கடைசியாக இந்த ஆயிலையும் இந்த கலந்துடுறேன் நான். இதுதான் வந்து நம்ம ஆரஞ்சு சிக்கன் மேரினேஷன் பண்ண வேண்டிய பேஸ் இது. ஸோ நல்லா கலக்கிங்க. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சிக்கன் மேலே அப்படியே நான் ஊற்றி போடுறேன் நான். இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா போதும், நல்லா ஊறும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் நான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. 4 to 6 ஹவர்ஸ் மேரினேட் ஆயிருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, இதில் இருக்கிற இந்த ஜூஸ்லாம் எடுத்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன் தனியாக. ஏன்னா இது வந்து நம்ம வந்து மேலே இது பண்ணுறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நான். இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுருங்க. நம்ம கிரில் பண்ணும்போது அது தேவைப்படும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்து இந்த கிரில்ல போட போகிறேன். கலக்கி போட்டுட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் ஆயிருக்குது. ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி திருப்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மூடிட்டு இன்னும் 1 நிமிஷம் விட்டுருலாம். இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பி போட போறேன்.
3 போட்டு நான் இன்னும் ஒரு இந்த சைடு 3 மினிட்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து வாசலாம் ப்ரஷ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஓகே ஒரு 2 மினிட்ஸ் விட்டாச்சு. திருப்பி அந்த ப்ரஷ் பண்ண போகிறேன். இது மாதிரி ஓகே. அந்த சிக்கன் வந்து ஒரு சைடு 3 மினிட்ஸு திருப்பி போட்டு இன்னொரு சைடில் ஒரு 3 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நான் சிக்கன் எடுத்துடுறேன். நான் மேலே விட்டுனா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு லைட்டாக இப்படி பண்ணாலே போதும். நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. இங்கே அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்க இந்த சிக்கன். ஸோ இதை பாருங்க இந்த சிக்கன் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. உள்ள வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா ஜூஸ்லாம் ஏறி பாருங்க. பாருங்க அழுத்தினா பாருங்க ஜூஸியாக பாருங்க. ஜூஸாக வருது பாருங்க. இதை பாருங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த நல்ல இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது. அது கூட சோயா சாஸ், இந்த டேஸ்ட்டு, இந்த ஜிஞ்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலும் அது காரம், ஸ்வீட்னஸ்ஸு இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க சூப்பராக ஆரஞ்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியான சிக்கன். உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி பாருங்க. they will all like it. சப்போஸ் உங்கள் வீட்டில் கிரில் இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மல் அடுப்பில் கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு ரெண்டு சைடும் ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம், இன்னொரு சைடு ஒரு 2 நிமிஷம் போட்டிங்கன்னா போதும். அது நல்ல ஒரு சாஃப்டான சிக்கன் உங்களுக்கு வரும். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கிரில்ல பண்ணணும். கிரில்ல பண்ணோன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஹோப் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. அதே சமயம் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.